வெல்கம் டு சிம்பிள் அண்ட் டேஸ்டி சோலோ கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு நபருக்கு தேவையான அரிசி உளுந்து கஞ்சி, அதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக துவையல் பார்க்க போகிறோம். இது ஒரு 30 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு செஞ்சுருக்கிறேன். இந்த கஞ்சி இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் காமிச்சிருக்கிற அந்த மெஷரிங் 125 ml இருக்கும். அதில் 1/4 பங்கு கருப்பு உளுந்தும், அரை பங்கு சாப்பாடு அரிசியும் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் 3/4 டம்ளர் அளவு எடுத்திருக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த எடுத்திருந்த மெஷர்மெண்ட்டுக்கு 7 மடங்கு தண்ணி இப்போ சேர்க்குறேன். இப்போ அதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். அது கூட இப்போது 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், வெள்ளை பூண்டு. அப்புறம் ஒரு 10-15 போல் வெந்தயம். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு கொதி வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு மூடிடுங்க. நார்மலாக சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதில் 2 விசில் வைக்கிறேன். 3 விசில் வச்சா குழஞ்சிரும், அதனால் 2 விசில் மட்டும் வைக்கிறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு வெயிட் எடுத்துகிட்டு லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்கள், இது கிட்டத்தட்ட 75% தான் குக் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 3 விசில் வச்சுருந்தா ரொம்ப குழஞ்சிருக்கும், அதனால தான் 2 விசில் வச்சேன். இப்போ இது கூட உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இன்னும் தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கிடலாம். இது கூட நான் இப்போது தேங்காய் சேர்க்குறேன், துருவன தேங்காய் 5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் துவையல் செய்யலாம். நான் அதுக்கு அரை முறி தேங்காயில் அதில் கொஞ்சம் பாதி எடுத்துருக்கிறேன். புளி 2 பல் அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். கடலெண்ணெய் சேர்த்து அந்த கடலெண்ணெயில் தேங்காவையும் வத்தலையும் தனியாக வதக்கி எடுத்துக்கிடலாம். கடலெண்ணெயில் செய்யும்போது அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காவை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். தேங்காய், வத்தல், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு 4 பூண்டு சேர்த்துருக்குறேன். அதனால் ஒரு வேளை காரமாக இருக்குமோன்னு சொல்லி நான் முதல்ல ஒரு வத்தல் மட்டும் வச்சு அரைச்சி பார்க்குறேன்.
காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட அந்த புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியோடு சேர்த்து அந்த புளியும் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த துவையலில் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால அந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். குக்கரில் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு செமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இதுவரைக்கும் இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சியும் தேங்காய் துவையலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் ஒரு நபருக்கு தேவையான அளவு செய்யக்கூடிய நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.